என்ன தாண்டவா, எங்கிருந்து வருகிறாய்? சிவபாக்கியம் இல்லத்திலிருந்து. முதலாம் நீ அங்கே அடிக்கடி செல்கிறாயாமே? ஆமாம் மாமா, ஆற்று வெள்ளம் பள்ளம் தேடி ஓடுவது போல் என் உள்ளம் அவள் அன்பை தேடி ஓடுகிறது. அன்பிற்காகத்தான் அங்கு செல்கிறாயோ? ஆமாம் அத்தை, ஈசன் மீது நேசம் கொண்டு அவள் பாடும்போது அதில் பக்தியில் வாசம் வீசுகிறது, அன்பின் பாசம் பேசுகிறது. அது மட்டும் அல்ல அத்தை, அங்கே போனால் வேறெங்கும் கிடைக்காத ஒரு அன்பு, அமைதி, நிம்மதி அது எனக்கு கிடைக்கிறது. ஆமத்தை, அவள் பாடும் பாடலின் இனிமை அது ஆஹா ஆஹா என் மனதில் நீங்காமல் நிலை பெற்று விட்டது. ஓஹோ, பாடல் மட்டுமா, இல்லை அவளுமா? அவளும் தான். தாண்டவா, ஏன் உன் புத்தி இப்படி போகிறது? ஏன் மாமா, என்ன ஆயிற்று? என்னவாயிற்றா? என்னவாயிற்றா? எழுந்த குலத்தவர்கள் இல்லத்திற்கு நாம் போன்றவர்கள் செல்லக்கூடாது என்பது உனக்கு தெரியாது? நீ 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 சனாதன தர்மத்தையே மீறிவிட்டாய். சனாதனம்? ஆமா, சனாதனம். சனாதனம் எது மாமா சனாதனம்? மக்கள் அனைவரும் சமம் என்று கருதுவதும் ஆழ்ந்த பக்தியும் மட்டும்தானே சனாதனம். மாமா, மனிதர்களை படைத்த இறைவன் குலத்தை படைக்கவில்லை. ஒருவேளை அப்படி படைத்திருந்தால் உயர்ந்த குலத்தினருக்கு உடல் உறுப்புகளை அதிகமாகவும் தாழ்ந்த குலத்தினருக்கு உடல் உறுப்புகளை குறைவாகவும் தானே மாமா படைத்திருப்பார். எல்லாம் தெரிந்த நீங்களே ஏன் மாமா இப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் சொல்கிறீர்களே, தாழ்ந்த குலத்தை சார்ந்த நந்தனாருக்கு சிவபெருமான் காட்சி செய்து நாயன்மாராக ஏற்றுக்கொள்ளவில்லையா? வேடன் கண்ணப்பனுக்கு அவர் காட்சி தரவில்லையா? நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த தேவதாசி இல்லத்திற்கு நீ சென்று வந்தது தவறுதான். அதனால்தான் உன்னை ஊர் பெரியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்க சொல்கின்றனர். என்னை? ஆமா, ஊரா தள்ளி வைக்க சொல்கிறார்கள்? சரி மாமா, என்னை தள்ளி வைக்கிறார்கள் சொல்கிறார்களே அந்த ஊரா, இரவில் மட்டும் அவள் இல்லத்துக்கு செல்கிறார்களே, அது என்ன அவள் குலத்தை புனிதமாக்கவா, இல்லை அவளை புனிதமாக்கவா? மாமா, விளக்கை அணைத்து விட்டு அவளை அணைக்கும் பொழுது மட்டும் குலத்துக்கு விளக்கு அளிக்கிறார்களே, அவர்களை விளக்கி வைப்பது யார் மாமா? நீ நீ அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாய். இல்லை, உண்மையைத்தான் பேசுகிறேன். ஆமா, தேவரடியார்கள் குலத்தில் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் இறைப்பற்று மிக்கவர்கள், இறை தொண்டாற்றுபவர்கள், தியாகம் மிக்கவர்கள், சேவை மனப்பான்மையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சிவபாக்கியம் ஆண்டவன் மீது பக்தி கொண்டு அவள் போடும் பூமாலை, பாடும் பாமாலை இரண்டையும் அந்த இறைவன் ஏற்றுக்கொள்கிறானே. ஏன்? ஏனென்றால் இறைவன் குலத்தை பார்க்கவில்லை, குணத்தைத்தான் பார்க்கிறான். இறைவன் குலத்தை பார்ப்பதில்லையோ? ஆமத்தை, நிச்சயம் பார்ப்பதில்லை. சிவபுராணத்தில் சிவபெருமான் பார்வதியை மணமுடிக்கவில்லையா? முருகன் குறவர் குலத்தில் பிறந்த வள்ளியை கலப்பு மனம் புரியவில்லையா? அவர்கள் கடவுளர்கள் தாண்டவா, கடவுளர்கள். ஓ, கடவுளர்கள், கடவுளர்கள். சரி மாமா, அந்த கடவுளர்களே, நாம் வணங்கும் அந்த கடவுளர்களே குலம் பார்க்காத போது சாதாரண மனிதர்களான நாம் குலம் 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 என பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? பெற்றோர்கள் இல்லாத உன்னை எங்கள் மகனாக எடுத்து வளர்த்ததற்கு